விதை மண்ணுக்குள் போகும்போது அது இருட்டில் தான் இருக்கும். யாரும் அதை பாராட்ட மாட்டாங்க, யாரும் கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அது சைலண்ட் பீரியடில் தான் அந்த ரூட்டை வளர்க்கும். மரம் மேலே உயரனா ரூட் கீழே அழுத்தமாக போகணும். மணியும் லைஃப்பில் அதே தான். அவுட்டர் க்ரோத் வேணும்னா இன்னர் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு பில்ட் ஆகணும். இப்போ கிடைக்கணும், உடனே லாபம் வரணும், அடுத்த மாதமே லைஃப் சேஞ்ச் ஆகணும். இந்த அவசர மனசு தான் பலருடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. தங்கம் வாங்குவதற்கு தெரியும், கோல்டு இன்று வாங்கி நாளை டபுள் ஆகாது. ஆனால் 5 வருடம் 10 வருடம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறவங்க தான் அதில் ரியல் வேல்யூவை அனுபவிக்கிறாங்க. மார்க்கெட் அப்பாகும் டவுன் ஆகும், ஆனால் பேஷன்சி உடனே ஹோல்ட் பண்ணுறவங்க மைண்ட் செட் லாங் டேர்முக்கு வின் ஆகும். பெரிய சம்பளம் இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியாது என்று சமூகம் சொல்லி கொண்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையோ வேறு தான். வருமானம் பெரியதாக இருக்கணும் என்பது முக்கியமில்ல, தொடர்ச்சி தான் முக்கியம். 100 ரூபாய் கூட சேமித்தாலே அது ஒவ்வொரு மாதமும் ஒழுங்காய் செய்தால் அதுவே மெதுவாக பெரிதாகும். உணர்ச்சிக்காக செலவு செய்பவன் தற்காலிக மகிழ்ச்சி வாங்குவான். சேமிப்பை உருவாக்குபவன் மட்டுமே எதிர்கால சுதந்திரத்தை வாங்குவான். டிலேனா பனிஷ்மெண்ட் இல்லை, ப்ரிப்பரேஷன். அமைதியான காலம் வீண் இல்லை, அது அடித்தளம் கட்டும் கட்டம். மேலே உயரமான கட்டிடம் வேணுமெனில் கீழே வலுவான தளம் தேவை. மெதுவான வளர்ச்சி பலவீனம் அல்ல, அது நிலையான வளர்ச்சி. அவசரமாக உயர்ந்தது அதே வேகத்தில் விழும், ஆழமாக வளர்ந்தது நீண்ட காலம் நிலைக்கும். பணம் வந்து வாழ்க்கையை மாறாது, மைண்ட் செட் மாறினால் பணம் தானே வரும். வெற்றி வேகத்தில் இல்லை, வேரில் உள்ளது.